பாக்கியம் பெற்றோம். எனவே பட்டணம் சென்ற தேவபதியோமிந்திரன் பெற்று வாரார்கள் என்று சொல்லிய போது இயல்பாய் பறையறைந்தார். எரிவில் அருள்மிகு ஸ்ரீ புலியடி பிள்ளையார் ஆலய தலைவர் ஆகிய நான் கதைக்கின்றேன். இன்றைய தினம் எமது சித்திர பௌர்ணமி பூசை இடம்பெற இருக்கின்றது. அந்த பூசைக்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. தற்போது சித்திரக்கதை படித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கஞ்சி பானையும் அடுப்பிலே ஏற்றப்பட்டு கஞ்சி காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்று இந்த கதை படித்து முடிந்ததும் பெருமானின் ஆலயத்திலே இந்த பூசை இடம்பெறும் என்பதை தங்களுக்கு அன்பாக அறிய தருகின்றோம். இந்திரன் கண்ணை மோகித்ததனாலே இந்த தேகம் விட்டு சித்திரபுத்திரர் விதத்துக்காக இந்த சித்திர கஞ்சி காய்ச்சி அவருக்கு ஸ்பெஷலான உணவுகள் படைத்து அன்னதான நிகழ்வுகள் எல்லாம் செய்கிறது ஆலயத்திலிருந்து. எரிவில் ஸ்ரீ புலியடி பிள்ளையார் ஆலயத்தில் வந்து சித்திர புத்திரன் அருவிதை கொண்டுட்டு ஸ்பெஷலான ஒரு பூசை ஒன்று இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. இதற்கு வந்து இந்த ஸ்பெஷல் உணவுகளான அவருக்கு சித்திரபுத்திரன் விருப்பமான உணவுகளான சித்திரை கஞ்சி, வடை, பாயாசம், மோதகம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஸ்பெஷலான உணவுகள், அதோட இன்று மதிய உணவு அனைத்து வகையான காய்கறிகளையும் சேர்த்து உணவுகள் செய்து அவருக்கு இன்றைக்கு படைத்து விசேஷமாக இன்றைக்கு வழிபட இருக்கிறோம். பிள்ளையார் ஆலயத்திலே இன்றைய தினம் சித்திர பௌர்ணமி பூஜையானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு சித்திரக்கதை படிக்கின்ற நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையடுத்து எமது ஆலயத்திலே கஞ்சி காட்சி பகிர்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் எல்லா பக்த அடியார்களும் ஆலயம் வந்து இந்த பூஜையிலே கலந்து கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த பூஜை இன்னும் இந்த பாடல்கள், அதாவது சித்திரக்கதை படித்து முடிய இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். பால் சுரங்களெல்லாம் பால் வெற்றி நின்றது காண், காய்ச்சோ மரங்கள் எல்லாம் பால் வெற்றி நின்றது காண். இந்திரனா தேவி இதுவெல்லாம் தான் தெரிந்து இந்திராணி என்று இளம்போதை நான் இருக்க அனர்த்தம் உரைத்தீரே இந்திரரே. ரிஷியின் சாபம் பறித்தே இப்போதோ கட்டினி சாபம் பறித்ததுவும் கண்டீரே. அவர்கள் எடுத்த சாபம் அவனை எல்லாம் சூழ்ந்தருவே. மணி கொண்டு வாழ்க்கையிலே மணிமயங்கி போனீரே. கதசோ கலந்து கட்டழிந்த காரணம் கஞ்சையா கஞ்சி கஞ்சி சித்திரபுத்திரனாக கதை படித்து கஞ்சி ஒரு ஆட்டு மாதிரி சித்திர கஞ்சி கஞ்சி வைக்கிறேன் சமைக்கிறேன். சித்திரபுத்திரர் அவிரதம் சித்திரபுத்திரர் அவிரதத்துக்கு அவருக்கு ஸ்பெஷலாக இன்று
சித்திரகுப்தர் விரத பூசையானது மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்றது. இந்த பூசையில் சித்திரகுப்தருக்கு படைக்கக்கூடிய நைவேத்திய பொருட்களான சித்திரை கஞ்சி, பலகாரம், வடை, புது காய்கறிகளில் சமைத்த உணவுகள், அதோட அன்னதான நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அத்துடன் சித்திரகுப்தரின் கதையிலே வருகின்ற அனைத்து நைவேத்திய பொருட்களையும் வைத்து நாங்கள் இந்த பூசையை இன்று ஒரு விசேஷமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்தில். அவர் யமதர்மராஜாவினுடைய கணக்குகளை யமதர்மராஜாவினுடைய அசிஸ்டன்ட் சொல்ல போகிறேன். யமதர்மராஜாவிற்கு அசிஸ்டன்ட் அவர், அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்கிற பாவ புண்ணிய கணக்குகள் எழுதுவார், அளந்து எழுதுவார். அதனால் அவர் ஸ்பெஷல் அந்த பூசைக்குள்ள அவர் அளக்கிறதுக்காக மரைக்கால் அளக்கிற கருவிகள் எல்லாம் வச்சிருக்கோம். மரைக்கால், சுண்டு எல்லாம் வச்சு அதில் வச்சிருக்கோம். பென்சில், கோப்பி எல்லாம் வச்சு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது, யமதர்மராஜா நம்மளோட உயிரை நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்குகளின்படி அவர் தான் நம்மளை கொண்டு வரவர். அவருக்கு அந்த கணக்குகள் எழுதி வைக்கிறவர் தான் சித்திரகுப்தர் தான். கணக்குகள் எழுதி வைக்கிறது நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் அப்படின்னு அந்த கதையில் இருக்கு. எனக்கு தெரியாது, அந்த கதையில் சித்திரகுப்தர நாயனார் கதையில் இருக்கு. அதனால் இன்றைக்கு அவர் பிறந்த தினம் சொல்கிறாங்க சித்திரகுப்தரனார். அதால் அவருக்கு பிடிச்ச உணவுகள், இந்த பூமியில் விளைஞ்ச புது உணவுகள், புது காய்கள் எல்லாம் அவருக்கு படைத்து இன்றைக்கு பணங்கள் கொத்தோடு மாங்காய், புள்ளையோடு தேங்காய், கொத்தோடு பலாக்காய் அதுகளெல்லாம் வைத்து ஸ்பெஷலாக இன்றைக்கு அவருக்கு சித்திரகுப்தரனார் கும்பிடுவோம். அதை சித்திரக்கதை விஸ்வாமித்ரா தன் வேள்வியை